ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ பார்க்க போறோம். அதுவும் ஒரு டெக்னாலஜி வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டன்டா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி, அதான் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்ல இருந்து இன்னொரு ஃபோனுக்கும் பண்ணலாம், லேப்டாப்ல இருந்து ஃபோனுக்கும் பண்ணலாம். இது வந்து இன்ஸ்டன்டா பண்ணணும் அப்படின்னா அது வந்து எப்படி பண்றது அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு சின்ன சீக்ரெட் ஆப் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து நான் இது இன்ட்ரோக்கு அப்புறம் என்ன ஆப்னு சொல்றேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த ஆப் என்ன அப்படின்னா குயிக் ஷேர். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் ஃபோன்லேயுமே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இருக்கும். பட் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து என்னன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து எல்லா ஃபோனுக்குமே வந்துருச்சு. இது மெயினாக பழைய காலத்து ஃபோன்லேருந்து இப்போ வர எல்லா புது ஃபோனில் லேட்டஸ்ட் ஃபோன்ஸ்லையுமே இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. இது வந்து இப்போ இந்த ஷேர் இட்னு ஒரு ஆப் இருந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டன்ட்டாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்ட்லேயே கொண்டு வந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருந்தாலுமே வந்து இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து ஈஸியாகவே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா லேப்டாப்லேருந்து ஃபோன்ஸ்க்கு எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி குயிக் ஷேரில் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட இதுக்கு போயிருங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் பாருக்குள்ள அதில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், குயிக் ஷேர்னு. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் சென்ட் அந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த ஃபோன்லேயும் நான் வந்து குயிக் ஷேரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணுமோ அந்த ஃபோனில் சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணணுமோ, அதாவது ஷேர் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு வந்து கீழே காட்டும் லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைசஸ் அப்படின்னு வருதா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஃபோனில் வந்து ஹூ கேன் ஷேர் வித் யூ அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு விசிபிள் டு நியர்பை டிவைசஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து யுவர் டிவைசஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ஜிமெயில் ஐடியில் வந்து எந்தெந்த டிவைஸில் லாகின் ஆகிருக்கோ அந்த டிவைஸ் மட்டும் காட்டும். கான்டாக்ட்ஸ்னால் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க கான்டாக்ட் இருக்க அந்த ஃபோன்லாம் வந்து காட்டும். எவ்ரி ஒன் அப்படின்னா யார் வேணாலும் வந்து ஷேர் பண்ணலாம். எவ்ரி ஒன் ஃபார் 10 மினிட்ஸ்னால் வெறும் 10 நிமிஷத்துக்கு மட்டும் எவ்ரி ஒன் மோடில் இருக்கும். அம்மா வந்தாங்கன்னா குயிக் ஷேர் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து சேஃபஸ்ட் மெத்தட். ஸோ இதே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோனில் காட்டுது பாருங்களா, இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஃபோனில் வந்து இந்த ஃபோனோட இது வந்து காட்டுது, வைடிஸ் ஃபோன் அப்படின்னு காட்டுது. இந்த ஃபோனோட நேம் இதில் காட்டுது. ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணோடனே இந்த ஃபோனுக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். ஸோ இது வந்து இந்த பின் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே வந்து 9134, இங்கேயும் 9134. ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணோடனே இந்த மாதிரி அந்த காட்டும், காட்டிட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்டிங்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் சீக்கிரமாகவே இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்லேயே இருந்தீங்கன்னா வந்துடும். இது வருங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து 3 இமேஜஸ் வந்து டக்குன்னு ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய பெரிய வீடியோஸ் சென்ட் பண்ணாலுமே அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஆயிரும். இதுக்கு வந்து உங்களோட ஃபோன் வந்து பக்கத்தில் இருக்கணும், ப்ளூடூத் ஆனில் இருக்கணும், வைஃபை ஆனில் இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களோட ஃபோனை பக்கத்தில் வச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கு எப்படி ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட லேப்டாப்பில் இந்த விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு குயிக் ஷேர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனில் அதே மாதிரி தான் இந்த குயிக் ஷேரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைசஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்ரி ஒன் ஃபார் 10 மினிட்ஸ் கொடுத்துருங்க உங்கள் லேப்டாப்பில். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ என்னோட லேப்டாப்போட நேம் இது ஆசஸ் விவோ புக்னு இருக்கிறது இங்கே வந்து வந்துருச்சு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னே அதே மாதிரி தான் இதில் வந்து அக்செப்ட் கேட்கும். ஸோ அதை வந்து கொடுக்கணும். இதில் வருது பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த பின்னும் வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் அக்செப்ட் மட்டும் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து 0 செகண்ட்ஸ்னு கட்டுது பார்த்தீங்களா. இப்போ அவ்வளோதான். இந்த ஃபோட்டோஸ் வந்து அதில் ரிசீவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நெட்டும் ப்ளூடூத் கனெக்ஷனும் வந்து சூப்பராக இருந்தால் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஃபோட்டோஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். உங்களுக்கு நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து இதுவுமே லேட் ஆகும்.
அதே மாதிரி நீங்கள் ஒரே ஜிமெயில் ஐடியில் ரெண்டுத்தையும் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட நேம் வந்து இதில் வந்துடும், அதர் டிவைசஸ்னு வரும். இப்போ வந்து நம்ம வந்து எவ்ரி ஒன் ஆன் பண்ணுறோம் இல்லையா, ஒரே ஜிமெயில் ஐடியில் இருந்தால் நீங்கள் அதை ஆன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு அதர் டிவைசஸில் அந்த நேம் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இனிமேல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த குயிக் ஷேரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக வந்து நீங்களும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து டக்குனு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாடா, பை பாய்.